இன்றைக்கி என்ன பார்ப்போம் அப்படின்னா, உங்கள் அசட் ஏர்ன் பண்ணுதா அல்லது சும்மா இருக்கா, ஐடியலாக இருக்கா, உங்களுக்காண்டி ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணி கொடுக்கா அல்லது ஐடியலாக இருக்கா அப்படின்னு பார்ப்போம். இப்போ அசட்டை பெருமையாக 3 பிரிவாக பிரிச்சுன்னா, ஃபஸ்ட்டு கோல்டு, அப்புறம் ரியல் எஸ்டேட்டு, அப்புறம் பங்குச்சந்தை. அதில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படி 3 தான் எடுத்து விடும். அப்படி 3 தான் எடுக்கும்போது கோல்டும் ரியல் எஸ்டேட்டும் என்னென்னா பெரும்பாலும் ஐடியலாக இருக்கும். அதோடய வேல்யூ மட்டும் கூடும். அதுலேருந்து உங்களுக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகாது. அது உங்களுக்கு ஏர்ன் பண்ணாது. அதோடய வேல்யூ கூடி அதனால் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். கோல்டும் ரியல் எஸ்டேட்டும் அதோட வேல்யூ கூடுறதுனால தான் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்க முடியாது. அது உங்களுக்கு ஏர்ன் பண்ணி தராது. அப்போ நிறைய பேர் கொஸ்டின் பண்ணலாம், சார் நான் வீடு கட்டி வாடகை விட்டுருங்க அப்படின்னா. உங்களுக்கு பில்டிங்கு இன்கம் தர முடியாது, லேண்டு இன்கம் தராது. பெரும்பாலும் லேண்டை நீங்கள் வாடகைக்கு விடுறது, வெறும் லேண்டை விட்டு வாடகைக்கு விடுறது கொஞ்சம் கஷ்டம். அப்போ லேண்டும் கோல்டும் பார்த்திங்கன்னா அது வேல்யூ கூடுறதுனால தான் உங்களுக்கு இன்கம் ஏர்ன் பண்ணி கொடுக்குது. பட்டு அது அவங்களுக்காண்டி ஆக்டிவாக ஒர்க் பண்ணி இன்கத்தை ஏர்ன் பண்ணி கொடுக்குது. ஆனால் ரியல் எஸ்டேட் சென்செக்ஸு நிஃப்டி அந்த மாதிரி ஷேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்காண்டி ஆக்டிவ் ஏர்ன் பண்ணி கொடுக்கும். எப்படி ஆக்டிவ் ஏர்ன் பண்ணி கொடுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ள ஒரு 30 கம்பெனி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அதானி, ஃபோர்ட்டு, ஆசியன் பெயிண்ட்டு, ஆக்சஸ்ஸு, பஜாஜ், HDFC, LNT, ரிலையன்ஸு, அப்படி நிறைய ஒரு 30 கம்பெனி இருக்குது. அப்படி 30 கம்பெனி இருக்கும்போது இந்த 30 கம்பெனியும் ஒவ்வொரு செகண்டுக்கும் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணி சேல்ஸ் பண்ணி அதில் இன்கம் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். ஒவ்வொரு செகண்டும் நீங்கள் சென்செக்ஸில் இப்போ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 30 கம்பெனி ஆக்டிவாக உங்களுக்கு வேண்டி ப்ரொடக்ஷன் பண்ணி சேல்ஸ் பண்ணி ஒரு ப்ராஃபிட் ஒவ்வொரு செகண்டுக்கும் பண்ணிகிட்டே இருக்குது. அப்போ அதனுடைய வேல்யூ அதோட கிடைக்கக்கூடிய இன்கம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதில் கிடைக்கக்கூடிய இன்கம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. சர்வீஸ் இண்டஸ்ட்ரியாக இருந்தால் சர்வீஸை ப்ரொவைட் பண்ணி சேல்ஸ் பண்ணும், சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணி அதன் மூலமாக ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணும். மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியாக இருந்துச்சுன்னா ப்ரொடக்ஷன் பண்ணி சேல்ஸ் பண்ணி அதில் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணும். அப்போது உங்களுக்காண்டி ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் இந்த 30 கம்பெனியும் ஆக்டிவாக ப்ரொடக்ஷன் பண்ணி உங்களுக்கு ஏர்ன் பண்ணி கொடுக்குது. இதே இது பார்த்திங்கன்னா மிச்ச கோல்டுலேயும் ரியல் எஸ்டேட்லேயும் அப்படி நடக்கிறது இல்லை. ரியல் எஸ்டேட்டில் பில்டிங் ஏர்ன் பண்ணி கொடுக்கும், லேண்ட் ஏர்ன் பண்ணி கொடுக்காது. லேண்டை வாடகை கொடுக்க ரொம்ப கஷ்டம். நீங்கள் இந்த லேண்டையும் கோல்டையும் உங்களுக்காண்டி இந்த மாதிரி ஆக்டிவாக ஏர்ன் பண்ணி கொடுக்க வைக்க முடியும். அதுக்கு சில ஃபினான்ஷியல் வேலை நீங்கள் எக்ஸ்ட்ரா செஞ்சிங்கன்னா அந்த லேண்டும் கோல்டும் உங்களுக்காண்டி ஏர்ன் பண்ணி கொடுக்கும். அதுக்கு சில வேலை நீங்கள் செய்யணும். ஆனால் சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு 30 கம்பெனி உங்களுக்காண்டி ஒர்க் பண்ணிகிட்டே இருக்குது. இதனால தான் அதனுடைய வேல்யூ கூட்டிகிட்டே இருக்குது. சரியாக நல்லா கூடுது. இப்போ நிறைய பேர் என்ன கேட்க முடியாங்கன்னா, இப்போ ஒரு பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் ஒரு சென்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா க்ரோஸ் கணக்கில் போகுது. இது வேல்யூ கூட்டிகிட்டு அப்படின்னு யாரும் கொஸ்டின் பண்ணுறதில்ல. இது 1 கோடி ரூபாய், அது தேவையில்ல, இது அப்நார்மல் ப்ரைஸு, இதுக்கு மேலே இது சரி கிடையாதுன்னு அப்படின்னு சொல்கிறது இல்லை. 1 கோடி ரூபா கொடுத்தாலும் அந்த ஒரு சென்ட் லேண்டை வாங்க ரெடியாக இருக்காங்க. ஆனால் சென்செக்ஸு இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட் வந்துட்டுனா 80,000 இதுக்கு மேலே எங்கே போக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டி மக்கள் பக்கத்தில் இருக்குது. இதுக்கு மேலே எங்கே ஏறப்போகுது, 80,000 தொட்டுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, இதுவும் எப்படி ஒரு லேண்டால் 1 crore போக முடியுதோ அதே மாதிரி இதுவும் லட்சக்கணக்கில் போக முடியும். மக்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மக்கள் இது 1000 இருக்கும்போது அதாவது 1991 1000 இருக்கும்போது 1000 இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இதே இது ஒரு பார்த்தீங்கன்னா அப்படி 5000 தொட்டுச்சு. அப்படி நெருங்கி ஒரு 5000 தொடும்போது 2000 5000 தொடும்போது 1000 சென்செக்ஸ் 5000 இது அவ்வளோதான், இனிமேல் இது க்ரோத் ஆகாது அப்படின்னாங்க. அது அப்படி வளர்ந்துட்டே வந்து 2006 பார்த்தீங்கன்னா 10,000 தொட்டுட்டு. 10,000 தொடும்போது அவ்வளோதான், 10,000 இதுக்கு மேலே போகாது அப்படின்னாங்க. அது அப்படி கொஞ்சம் பார்த்திங்கன்னா 2010 20,000 தொட்டுட்டு.
20,000 இது எங்கே போகுது 1000 வந்து 20,000 ஆகிட்டு இது அவ்வளோதான் அப்படின்னாங்க. அது திரும்பி மறுபடியும் க்ரோஆகி 40,000 தொட்டுச்சு. 40,000 வந்து 2019 40,000 தொட்டுச்சு. 40,000 தொடும்போது அப்போ என்ன சொன்னாங்க, அவ்வளோதான் 1000 வந்து 40,000 ஆகிட்டு இனிமேல் இப்போ க்ரோத் ஆகுதுன்னு சொன்னாங்க. இப்போ அப்படி க்ரோத் ஆகி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 80,000 தாண்டிட்டு இப்போ என்ன சொல்லுவாங்க, இது அப்நார்மல் வேல்யூ, இது போகாது, இது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, இது இதுக்கு மேலே மூவ் ஆகும், லட்சக்கணக்கில் போகும். இது போகாதுன்னு சொல்லுவாங்க. வெளியே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டே இருக்க வேண்டியதுதான். ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வந்து ப்ராஃபிட் பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வந்து நல்லா ப்ராஃபிட் பார்த்து போயிட்டே இருப்பாங்க. அதனால் இது ஏன் அப்படி போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்செக்ஸ்லாம் வந்து ஆக்டிவாக ஏர்ன் பண்ணக்கூடியது. அது வந்து இதுக்கு வந்து ரெண்டு ப்ளஸ் இருக்குது. என்ன ப்ளஸ்னால், ஷேர் வேல்யூ கூடி அது மூலமாக உங்களுக்கு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணி தரும். இண்டெக்ஸ் வேல்யூ கூடி அது மூலமாக உங்களுக்கு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணி தரும். ஷேர் வேல்யூ இண்டெக்ஸ் வேல்யூ கூடி அது மூலமாக உங்களுக்கு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணி தரும். இன்னொன்று ப்ளஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்காண்டி உழைக்கிறதுக்கு 30 கம்பெனி உங்களுக்காண்டி உழைச்சிட்ருக்கு. 30 கம்பெனி உங்களுக்காண்டி உழைச்சி ஏர்ன் பண்ணி கொடுத்துட்ருக்கு. இந்த ஏர்னிங்ஸ்லேருந்து டிவிடெண்ட் எல்லாம் வரும். இதே மாதிரி இந்த இதை வந்து ரியல் எஸ்டேட்டும் கோல்டும் தராது. ரியல் எஸ்டேட்டில் வெறும் லேண்டு மட்டும் கோல்டு மட்டும் இது தராது. ரைட்டா? அதனால் ஆக்டிவாக உங்களுக்கு ஏர்ன் பண்ணி கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் ஏர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹியூஜாக ப்ராஃபிட் வரும். நன்றி. தேங்க்யூ.